சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாள் விழா புகைப்பட கண்காட்சியை ஆளுநர் RN ரவி தொடங்கி வைத்தார். முன்னதாக மாணவர்களுடன் புகைப்படங்களை பார்வையிட்ட ஆளுநர் மாணவர்களிடம் வரலாற்று நிகழ்வுகள் குறித்து எடுத்துரைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநர் சர்தார் வல்லபாய் பட்டேலை நினைவு கூர்ந்து அவரது பாரம்பரியம் மற்றும் அர்ப்பணிப்பை நாம் தொடர வேண்டும் என்று தெரிவித்தார். சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக மூடப்பட்டுள்ளது. பிராட்வே பேருந்து நிலையம் மூடப்பட்டுள்ள நிலையில் ராயபுரம் மற்றும் தீவுத்திடலில் புதிதாக தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள பேருந்து முனையத்தில் இருந்து மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் பேருந்துகள் எந்த இடத்தில் நிற்கும் என்பன உள்ளிட்ட முறையான அறிவிப்புகள் இல்லை என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். இங்க நில்லுங்க, அங்க நில்லுங்க, பஸ்ஸுக்கு உள்ள வரக்கூடாது, போகக்கூடாது, டிராஃபிக் கிளியர் பண்ணாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. யார் இப்போ நிறைய பேர் நம்மளாம் பரவாயில்ல 4 பேர்கிட்ட கேட்போம். இப்போ மிச்ச பேர்லாம் படிக்காதவங்க வந்து ஊர் விட்டு ஊர் வந்திருக்காங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. போர்டுக்கு போய் பார்ப்பாங்க, அங்கேனா டிப்போவில் கேட்பாங்க. இங்கே யார்கிட்ட கேட்கறதுக்கு ஆள் யாருனா இருக்காங்களா? யாருமே இல்லை. அதுதான் ப்ராப்ளமே, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஆள் இருந்தால் கூட சொல்லுவாங்க, யாருமே இல்லை இங்கே சொல்கிறதுக்கு. ஒன்றும் போர்டு வெளியே வைக்கணும், போர்டும் வைக்கல. ஜனங்க அல்லாடுறாங்க. அங்கேருந்து அங்கே கொண்டு வந்து பஸ்ஸை அங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டு அப்படியே போயிட்டு இருக்காப்புல. என்ன சொல்லுவீங்க? பரம்பூர்லேருந்து வரும்போது பஸ்ஸை அங்கே கொண்டு வந்து அங்கேயே முனையிலேயே இறக்கி விட்டாங்க. பல்லாஸ்பத்திரிக்கு வந்துட்டு வர்றோம். அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க, வயசானவங்க எவ்வளோ பேர் அவதிப்படுவாங்க. என்ன பண்ணனா ஜனங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போகணும், அவ்வளோதான். இங்கே வந்து ஆள் போட்டு மைக்கில் அலௌன்ஸ் பண்ண எந்தெந்த ஏரியாவுக்கு என்னென்ன பஸ்ஸு போகுது. இப்போ நம்மளை வந்து கேட்குறாங்க, வடபழனிக்கு எது போகுது, கோயம்பேடுக்கு எது போகுதுன்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? திருச்செங்கோட்டில் தாவேக சார்பில் பேனர் அகற்றப்பட்டதால் நள்ளிரவில் நகராட்சி ஊழியர்களுடன் தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வாழ்க்கை மாற்றம் தான் அது, புரியுதா சார்? கேட்டது வந்து கோயிலுக்காக நான் கேட்டிருந்தாங்க. சரி, நான் கேட்கறது எந்த விதிப்படி, எந்த ரூல் படி, எந்த சட்டத்தின் படி இது மீறி இருக்குன்னு அதை ஏன் நீங்க பண்ணல? ஏன் நீங்க பண்ணல? இல்லை சார், நாங்கள் ஏன் நீங்கள் பண்ணலை? என்ஓசி அப்போ தானே அலோவ் பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணல சார்? நீங்கள் நினச்சா விடுவீங்க, நினச்சா கழுத்துவீங்களா சார்? உங்களுக்கு ரூல் தெரியுங்களா? ஏன் விட்டீங்க அதை? இப்போ அவங்க என்ஓசி வாங்கிட்டாங்களா? போலீஸில்? திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலின் புதிய தேர் வெள்ளோட்டத்தை வரவேற்று தாவேக சார்பில் வைக்கப்பட்டிருந்த பேனரை அனுமதியின்றி வைத்ததாக நகராட்சி நிர்வாகத்தினர் அகற்றினர். இதை அறிந்த தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் தனது கட்சியினருடன் உடனடியாக அங்கு விரைந்து சென்று எந்த விதியின் கீழ் பேனர் அகற்றப்பட்டது என கேள்வி எழுப்பி நகராட்சி ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்தார். அங்கே அரசியல் மட்டும் எதாவது இருக்கா? ஆனால் வாழ்க்கை மாற்றம் தான் இதில் என்ன இருக்கும்? இங்கே அதாவது மாற்றங்கிறது பொதுவான இது. சாமி எது கும்பிட்றோம்? நம்ம வாழ்க்கை மாற்றம் தானே கும்பிட்றோம். சாமி அங்கே என்ன அரசியல் மாற்றம் தான் இருக்கு? இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் நகராட்சி ஊழியர்களால் கீழே இறக்கப்பட்ட பேனர் மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்பட்டது. சென்னை அடுத்த மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி வருகைக்காக போடப்பட்ட ஹெலிபேடை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்ட நிலையில் அங்கு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். ஒரு வாரமாக பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நிலையில் தற்போது மதுராந்தகம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் ஹெலிபேடை சுற்றி பார்த்தனர். குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஊராட்சி தலைவருக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பழவேரி கிராம ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகிக்கும் பாஸ்கரன் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக டெல்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் பங்கேற்க அவருக்கு அழைப்பு விடுத்து கௌரவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் பெண்ணை தாக்கிய டாஸ்மாக் ஊழியரை போலீசார் கைது செய்தனர். காக்காத்தோப்பூரைச் சேர்ந்த பாலமுருகன் டாஸ்மாக் குடோனில் பணியாற்றி வருகிறார்.
இவர் அதே பகுதியைச் சேர்ந்த திருமணமான பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றதுடன் அவரை சரமாரியாக தாக்கி மூக்கை உடைத்துள்ளார். இதையடுத்து பாலமுருகனை பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். தனியார் பள்ளிகளுக்கான கட்டண நிர்ணய குழுவில் பெற்றோரை உறுப்பினராக சேர்க்கும் சட்ட மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த திருத்த மசோதாவை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிமுகம் செய்தார். இதன் மூலம் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தைச் சேர்ந்த ஒரு பெற்றோர் குழு உறுப்பினராக சேர்க்கப்பட உள்ளார். மேலும் கூடுதல் கட்டணம் தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியளித்தார். சென்னையைச் சேர்ந்த தனியார் வங்கி பெண் ஊழியர் புதுச்சேரிக்கு சுற்றுலா சென்றிருந்தபோது அவரது 1,20,000 ரூபாய் மதிப்பிலான ஐபோனுடன் கைப்பையை மர்ம நபர் திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரத்தைச் சேர்ந்த ஜெனிஃபர் பொங்கல் விடுமுறைக்காக புதுச்சேரி சென்றபோது புசி வீதியில் இந்த திருட்டுச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்து ஜெனிஃபர் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அந்த இளைஞர் ராஜஸ்தானைச் சேர்ந்தவர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் சிகிச்சை பெறும் வார்டுக்குள்ளேயே இளைஞர் ஒருவர் ரீல்ஸ் வீடியோ எடுத்து வெளியிட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காலில் கட்டுடன் படுக்கையில் இருந்தபடியே கானா பாடலுக்கு அந்த இளைஞர் நடனமாட மற்றொருவர் அதனை வீடியோ எடுத்துள்ளார். அமைதி காக்க வேண்டிய மருத்துவமனையில் மற்ற நோயாளிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் ரீல் செய்த இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே ஸ்கூட்டர் மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் 19 வயது இளைஞர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. லட்சிவாக்கம் என்ற இடத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் சல்மான் என்பவர் பலியானார். அவருடன் சென்ற முபாஷிர் அலி படுகாயமடைந்தார். விபத்து ஏற்படுத்திய சரக்கு வாகன ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே அரசு பள்ளியில் மாணவர்களை தேனீக்கள் கொட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. பொன்னேரியில் உள்ள அரசு ஊராட்சி பள்ளியில் மாணவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போதுதான் தேன்கூட்டில் யாரோ கல் எறிந்துள்ளனர். இதனால் தேன்கூட்டிலிருந்து வெளியேறிய தேனீக்கள் காலை உணவு திட்ட பணியாளர் மற்றும் மாணவ மாணவிகள் என 12 பேரை கொட்டியுள்ளது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் மசினகுடி மாயார் சாலையில் இரவு நேரத்தில் ஒற்றை புலி நடந்து சென்றது. அப்போது வழியாக சென்ற சுற்றுலா பயணிகள் பயத்தில் மெதுவாக சென்றபடி வாகனத்தின் முகப்பு விளக்கின் வெளிச்சத்தில் புலியை வீடியோ எடுத்த காட்சி வெளியாகியுள்ளது. ஹோசூர் அருகே மருத்துவமனைக்கு சென்றிருந்தவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 26 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். தேன்கனிக்கோட்டை ஹனி வேலி லே அவுட் பகுதியில் வசித்து வரும் மணிகண்டன் என்பவரது வீட்டில் இந்த துணிகர சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்திய தேன்கனிக்கோட்டை போலீசார் கைரேகை நிபுணர்களுடன் தடயங்களை சேகரித்தனர். நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் 2025-26 ஆண்டிற்கான அகில இந்திய புலிகள் கணக்கெடுப்பு நிறைவடைந்தது. இதில் பெறப்பட்ட தகவல்கள் அனைத்தும் எம்-ஸ்ட்ரைப்ஸ் மொபைல் ஆப் மூலம் உடனடியாக பதிவேற்றம் செய்யப்பட்டன. கணக்கெடுப்பு முடிந்ததைத் தொடர்ந்து மணிமுத்தாறு, பாபநாசம் வனச்சோதனை சாவடிகள் திறக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர்.